ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவன் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் இவனை மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். ஆண்டவரே, இந்த வாக்கின்படியே எங்களை கடந்த இரவு முழுவதும் பகல் முழுவதும் பாதுகாத்தீர். உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளையும் காணபடி செய்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நம்முடைய நீதியையும் தேடுகிறோம். பிறகு இவைகள் எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த சமூகத்தில் வருகிறோம். நீரே இந்த காரியத்தை துவங்கினீர், நடத்தி வருகிறீர். தடைகள் வந்தாலும் ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர்களுக்கு யாருக்கு விருப்பமோ அவர்களுக்கு இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, நீரே. சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும். சேர்ந்து பாடுங்க. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். கண்களை மூடி கைகளை உயர்த்தி, எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரும் நீரே. ஆண்டவரை, இதுவரைக்கும் எனக்காக குறித்ததை நிறைவேற்றி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். போகிற பாதை மனாந்தரமாக இருந்தால் எங்களுக்கு நீர் குறித்து வைத்திருக்கிறதை அதி சீக்கிரத்திலே நிறைவேற்றப் போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு சரீரத்தில் ஏதாவது வியாதிகள் இருக்கும்னா, பலவீனங்கள் இருக்குமானா, என் தேவன் தொட வல்லவராக இருக்கிறார். நீங்கள் மருத்துவமனையில் ஒருவேளை இருதய வியாதியினாலே பாதிக்கப்பட்டு இருப்பீங்கன்னா, இப்பொழுதே ஆண்டவருடைய ஆணி பாய்ந்த கரம் உங்கள் இருதயத்தின் பகுதியை தொடுவதை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சொன்னார், கல்லான இருதயத்தை நான் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் உன்னில வைப்பேன். ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம் அது. நம்முடைய இருதயம், நம்முடைய நினைவு, அதை ஒருபோதும் அவர் பழுதடைவோ நிற்கவோ அவர் விடவே மாட்டார். அவர் கொடுத்த நாசி இது. அதனால் அவருடைய அனுமதி இல்லாமல் இந்த சுவாசத்தை அவர் நிறுத்தவும் மாட்டார். அவருக்காக உழைக்கிற கைகள், கால்கள், அவருக்காக உழைக்கிற இந்த உடம்பில் இருக்கிற உறுப்புகள், அதை ஒருபோதும் தொட பிசாசுக்கோ
சோதனைக்காரனுக்கோ விபத்து நாச மோசங்களுக்கோ அவர் அனுமதி கொடுக்கவே மாட்டார். அவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய சரீரத்தை எவனாலும் ஏதாலும் தொடவே முடியாது. நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எங்கள் சரீரத்தையும் அவயவங்களையும் எங்களையும் நான் ஒப்பு கொடுக்குறோம், நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. உலகத்திலே பல வியாதிகள் உண்டு, பல பல வியாதிகள் உண்டு. கேன்சர் போன்ற கிருமிகள் உண்டு, வைரஸ் போன்ற தொற்றுகள் உண்டு, கால் எலும்பு முறிவுகள் உண்டு. ஆனாலும் வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு எலும்புகள் முறிக்கப்படாது. கர்த்தர் அப்படியே நடத்த போகிறதா ஸ்தோத்திரம். எங்கள் வறுமைக்காக நாங்கள் செபிக்கிறோம், எங்கள் கடனுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை நாட்கள் என்று நாங்கள் கேட்டாலும் நீர் ஏதோ ஒரு திட்டத்தை குறித்த நாளுக்காக நீர் வைத்திருக்கிறீர். எங்களுக்காக சொல்லி வைத்திருக்கிறத குறித்ததை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். திருமணத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், திருமணம் எல்லாம் அரேஞ்ச் ஆயிடுச்சு, பண தேவைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், விசேஷமாய் இந்த நல்ல காரியத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். அதில் ஒரு குறை இல்லாமல் சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. வெளிநாட்டுக்கு அநேகர் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க. வார் ஒரு பக்கம், அமெரிக்கா தேசத்து அதிபர் ஒரு சட்டம், அநேகர் இங்கு அனுப்பப்படுகிறார். ஆனாலும் உங்களுக்கான ஒரு தேசம், பாலும் தேனும் ஓடுகிற நலவும் விசாலமான தேசத்தில் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். இன்னைக்கு அநேகர் வெளி தேசங்களிலே வாழ்றீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே உங்கள் ஆசீர்வாதத்தில் வருகிற அந்த பலனை தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்காக கொடுத்து சாட்சியாக நில்லுங்க. இன்னும் கர்த்தர் உங்களை மென்மேலும் உயர்த்துவார். அவர் உயர்த்துகிறதை உங்கள் கண்கள் காணும், அதிசயப்பட்டு பூரிக்கும். அதே போல ஆண்டவரே, குழந்தை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு அநேகர் உண்டு. இன்றைக்கு அதுதான் இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறீங்க. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் உண்டோ? நிச்சயம் இல்லை. நீங்க நினைத்தது போல சீக்கிரம் இந்த கர்ப்பத்தின் கனி, இந்த வார்த்தைக்காக நீங்க ரொம்ப நாளா ஏங்கி காத்து கொண்டிருக்கிறீங்க. கனி அது உங்க வயிற்றிலே வளரப்போகிறதுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நிர்பந்தமான ஊழியக்காரன் நான். ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லி சொல்லி செபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக செய்ய போகிற அதிசயமான காரியங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார், அதை எங்கள் கண்கள் காணும். நாங்கள் விழுந்த இடத்திலே உயர்த்தப்படும். எங்களுக்காக அநேகர் தொழுமரத்தை வைத்து இவனை எப்பொழுதும் அந்த தொழுமரத்தில் ஏற்றலாம் என்று ஆமான் போல காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் யார் சதி செய்கிறார்களோ, யார் அதை நமக்கு ஏற்படுத்துகிறார்கள், அவர்களே அந்த தொழுமரத்தில் ஏறும்படியாக கர்த்தர் செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த திரும்பியும் அந்த ப்ராட்காஸ்டிங் இஷ்யூ வந்திருக்கிறது. அது ஏன் அப்படின்னு எனக்கும் தெரியல. ஆனாலும் நீங்கள் உங்களோட உதவியோடு கூட அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முன்போடு இல்லைனாலும் பரவாயில்ல, போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் ஸ்டேட்டஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. நேராக யூடியூப்லேயே போயிட்டு என் பேரை டைப் பண்ணி நீங்கள் 5:30 மணிக்கெலாம் ஷார்ப்பாக பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு எளிமையான முறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் நான் இந்த சேனல் அனுப்பும் பொழுது அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வியூ பண்ண நீங்கள் ஆரம்பிங்க. எரேமியா 32ஆம் அதிகாரம். எரேமியானாவே அவர் பேர் புலம்பலின் தீர்க்கதரிசின்னு அர்த்தம். இந்த புலம்பல் எனக்கு தான் சொந்தமானது. கடந்த நாட்களாக இந்த புலம்பலை தான் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க.
அது என்னுடைய புலம்பல், அது பர்சனலாக. ஒருவேளை உங்களுக்கும் அந்த மாதிரி புலம்பல்கள் இருந்தால் வேறு வழி இல்லை, புலம்பி தான் ஆகணும். இங்கே ஒரு தீர்க்கதரிசி எரேமியா என்ற தீர்க்கதரிசி புலம்பலின் தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற மறுமொழியும் அதுதான் இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய பலனாக இருக்கிறது. எனவே அதை குறித்து தான் நாம் சிந்திக்க போகிறோம். எரேமியா 32 அதிகாரம் 17 வசனம். கர்த்தாவே, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்றார். 27 வசனம், 6 வசனத்திலிருந்து வாசித்தா தான் உங்களுக்கு அது புரியும். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, இதோ நாம் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ என்றார். இதை நான் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் இந்த புலம்பல்ல கொஞ்சம் பார்க்கணும்னு தோணுச்சு எனக்கு. ஏன் இப்போ நானே புலம்பின்னு இருக்கேன், உங்களில் எத்தனை பேர் புலம்புவீங்கன்னு எனக்கு தெரியாது. அவர் எந்த புலம்பல் எப்படி ஆரம்பிக்கிறார் என்று நம்ம கொஞ்சம் பார்த்துடலாமான்னு யோசனை வந்தது எனக்கு. எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஐயோ ஜனம் பொருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானளே, ஜாதிகளின் பெரியவளும் சீமைகளில் நாயகமாய் இருந்தவள் கப்பம் கட்டுகிறாளே. அடுத்த 2 அதிகாரம். ஐயோ ஆண்டவரே, தமது கோபத்தினால் சீயோன் குமாரத்தியை அப்படின்னு சொல்லி மந்தாரத்தினாலே மூடினார். ஆண்டவரே, சிலத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமியை கண்ட புருஷன் நான். ஐயோ, பொன் மயங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் வீதியில் முனைகளிலும் கொட்டுண்டு போயிற்று. கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். அவர் எழுதுனதெல்லாம் ஆரம்பத்தை தான் நான் வாசித்தேன். அதில் ஐயோ ஆண்டவரே, எல்லாம் போச்சு, ஐயா எல்லாம் போச்சு, அழுகிறேன், துக்கிக்கிறேன், வேதனைப்படுகிறேன். இதுதான் அவருடைய வார்த்தையாக இருந்தது. ஆனால் இங்கே 2 இடத்திலும் அவர் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. 17 வசனத்தில், கர்த்தாவே ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ. சங்கீதம் 77 சங்கீதம் 77:14 அதில் என்ன போட்டிருக்கு பார்க்கலாம். அதிசயங்களை செய்கிற தேவர் நீரே, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். 86 சங்கீதம் 10 வசனம். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும்
அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். இங்க சங்கீதக்காரனும் அப்படிதான் சொல்றான், அதிசயங்களை செய்கிறவர் நீரே. ஒரு 3 நிகழ்ச்சிகளை நான் வேகமா நம்ம ஏற்கனவே பார்த்ததை வைத்து சொல்லிட்டு நான் செபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 13 அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, சீரியஸா சொல்றேன், புலம்புறவங்க ஒரு மாதிரி சிரிப்பாங்க, இலக்காரமா சிரிப்பாங்க அப்படின்வாங்க. எப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் எங்க ஒரு மாதிரி சிரிக்கிறதா அழுகிறதா அப்படின்னு தெரியாம அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் யோசித்தேன். அதனால அதை பயன்படுத்தலை. ஏளனமா சிரிப்பாங்க. உங்களுக்கு அந்த வார்த்தை ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வசனம், வாக்குதத்தம் தினந்தோறும் தான் கேட்குறோம். என்ன நடக்க போகுது, என்ன நடந்துருச்சு, இனிமேல் என்ன நடக்கணும், எல்லாத்தையும் பார்த்தாச்சு. உயர்வில் இருந்தோம், தாழ்வை நோக்கி வந்துட்டோம். அவ்வளோதான். நேற்று நான் சொன்ன, ஆண்டவரே இதுக்கு மேலே எங்களை இறக்க ஓட்டுறாதீங்க, போதும். நாங்கள் முதல்ல கேட்டோங்களா, அதே இடத்துல வைங்க, அதே இடத்துல வைங்க, அதை விட மேன்மையாக வைங்க, அப்படிதான் ஜெபம் பண்ணோம். இப்போ என்ன தோணுதுன்னா, ஆண்டவரே இறக்கி விட்டுட்டீங்க, இது போதும், இந்த இடத்துல நாங்கள் இருந்துக்கிறோம், இந்த வருமானம் போதும், இந்த வீடு போதும், இந்த வாழ்க்கை போதும், இந்த சாப்பாடு போதும், இந்த வாகனம் போதும் அப்படின்னு ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இன்னமா நகைத்தாங்க இல்லை, நகைத்தாங்க. ஏன்னா 75 வயதில் ஆண்டவர் அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், உனக்கு நான் ஒரு பிள்ளையை தருவேன், மெய்யாகவே சொல்வானேன். அவன் பாருங்க, அப்போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கேள்வியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். உண்மைதானா? இல்லை, இதெல்லாம் நடக்குமா வாழ்க்கையில்? இதெல்லாம் நடக்கும், மெய்தானா? எல்லாம் நம்ம என்ன படிக்கிறோம், இது உண்மைதானா? இது உண்மைதானா? சீரியஸ்லி இட்ஸ் எ ட்ரூத்தா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உண்மைதானா? அப்போ கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்திலே திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தார். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். நீ நகைத்தாய் என்றார். பின்பு அந்த புருஷன் எழுந்து அவ்விட விட்டு போய் சோதோமை நோக்கி போனான். ஆபிரகாமும் அவரோடு கூட போய் வழி அனுப்பி வந்தான். பிரியமானவர்களே, இயல்புதான். நேற்று ஒரு தாயாரின் இடத்துல பேசினாங்க. என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அயர்லாண்டுலேருந்து பேசினாங்க. அவங்க சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. எப்படியுமா அவங்க கேட்டபோது ஒரு சிரிப்பு சிரித்தேன். அப்போது, ஐயா எங்களுக்கு புரியுது, உங்கள் மெசேஜை அதை விளக்குது, எதுவும் சரியா போகலன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, எதுவும் சரியா போகல, எல்லாம் தவறாக தான் இருக்கு. ஏன் என்ற கேள்வி, எதற்கு என்ற கேள்வி, எப்பொழுது விடியும் என்ற கேள்வி தான் எங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஐயா நீங்களே சொல்லுவீங்க, எங்களுக்கெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது எனக்கு என்ன வார்த்தை வேணும் அப்படின்னு நான்
நேற்றிலிருந்து இரவெல்லாம் தூக்கம் இல்லை. யோசித்து கொண்டிருந்த பொழுது கண்ணில் தென்பட்டது இதுதான். தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இதுல கர்த்தர் சொல்றார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அவரால் எல்லாம். குழந்தை பிறக்க வைக்க முடியும், குழந்தையை வளர்க்க முடியும், அந்த குழந்தைக்கு திருமணம் நடத்தி வைக்க முடியும், அந்த பிள்ளையை பெரிய பணக்காரனாக்க முடியும். ஏன்னா ஈசாக்கு லைஃப்ல அதை நம்ம இதெல்லாவற்றையும் பார்த்தோம் இல்லை? அதனால ஒரு உற்பவ கால திட்டம் ஒன்று உண்டு. திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி அதை தான் சொல்ல வந்துட்டு கொண்டு இருக்கிறேன். என்ன காலம்னா, நம்ம நினைக்கிற மாதிரி உடனே இமீடியட்டாக நடக்காது. ஒரு உற்பவ கால திட்டம் ஒன்று உண்டு. ஆபிரகாம் ஏறக்குறைய 25 ஆண்டுகள் அவன் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. காத்திருப்பது ஒருவேளை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த தாமதங்கள் எல்லாம் ஏதோ ஒரு பெரிய அதிசயம் நம் வாழ்க்கையிலே நடக்க அதாவது இந்த உலகமே கண்டிராத, நான் விரும்புகிறேன். நான் அதை ரொம்ப எதிர்பார்க்கிறேன். இதுவரைக்கும் உலகம் கண்டிராத ஒரு பெரிய அதிசயம், நம்ம மிராக்கிள் ஒரு வாழ்க்கையிலே செய்ய போகிறார். அது மாத்திரம் நிச்சயம். ஏன்னா நம்ம சின்சியராக அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம், வேத வசனத்தை தியானிக்கிறோம், அந்த சத்தியத்தை தினந்தோறும் உட்கொள்கிறோம். நான் நினைக்கிறேன் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் யாருக்கும் செய்திராத ஒரு பெரிய அதிசயம். வானத்தை பாரு, அந்த அதிசயத்தை பார்க்க முடியுதா? மணலை பாரு, எண்ண முடியுமா? அப்படி ஒரு அதிசயம், எண்ண முடியாத பெரிய காரியம். அதை யோபு சொன்னார், எண்ண முடியாத பெரிய காரியம், கிரகிக்க முடியாத, அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். நியாயாதிபதிகளில் 13ஆம் அதிகாரம், இங்கே ஒரு ஃபேமிலி, மனோவா ஃபேமிலி, அவனுடைய ஒய்ஃப் பேர் சொல்லப்படலை. அநேக இடங்களிலே ஒய்ஃப் பேர் மறைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒய்ஃபுங்க அல்லது பெண்கள், தாய்மார்கள் தான் ஆண்டவரோடு கூட ரொம்ப நெருங்கி இருக்கிறாங்க. ஆண்களாகிய நாங்கள் பல அலுவல்கள், டிஸ்ட்ராக்ஷன் நிமித்தம் ஒழுங்கீனமாக இருக்கிறோம். அது எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான். ஆனாலும் இங்கே அந்த அம்மா பேர் போடப்படலை. 17ஆம் 18ஆம் வசனத்தில், அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது இந்த நம்பிக்கை நமக்கு அவசியம் தேவை. இதுதான் இல்லாம எனக்கு இருக்கு, உங்களுக்கும் இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியாது. நிறைவேறுமா நிறைவேறாதா? இப்போ மனோவா ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் அவன் மனைவிக்கு அவளுக்கு வந்துருச்சு. என்னன்னா, இந்த காரியம் நிறைவேறும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எங்க பார்த்தோம்? நலம் போல ஒன்றும் சொல்லக்கூடாது. திருமணம் ஆகுமா? நலம் போல ஒன்றும் சொல்லாத. ஈசாக்கு, ரெபேக்கா, இந்த காரியம் நிறைவேறும் பொழுது, இன்னைக்கு ஒரு சேலஞ்சிங் வேர்டு இதுதான். இது நிறைவேறுச்சுன்னா நீ என்ன செய்ய போற? உம்மை கனப்படுத்தும்படிக்கு, நாங்கள் உம்மை கனப்படுத்தும், ப்ளூரல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உம்மை கனப்படுத்தும்படிக்கு. தெரியுமானவர்களே, அந்த ஒரு சூழ்நிலைக்காக ஒரு
அந்த உற்பவ காலத்திட்டத்தை தாமதப்படுத்துறாருன்னு தெரியாது. ஆனால் நான் எப்பொழுதும் என் வாழ்க்கையில் ரெடியாக இருக்கிறேன். எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, ஒரு சின்ன புண்ணு ஆறுனாலும் சரி, ஒரு சின்ன விபத்துலேருந்து நான் தப்பிச்சாலும் சரி, உங்களுக்கே நல்லா தெரியும், அதை நான் எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாய் சொல்லுகிறவன் ஒருவன். அதனால் உங்களுக்கு நான் கொடுக்குற ஆலோசனை என்னன்னா, புலம்புனது போதும், இன்னும் புலம்புவோம். புலம்பி புலம்பி தான் எழுந்திருக்க போகிறோம். அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. புலம்பல் தான் அநேகருடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம் நிறைவேறும். இந்த காரியம் நிறைவேறும். யாராலே? நான் என்ன பேரிடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, கர்த்தர் தூதனான, கர்த்தருடைய தூதனான, கர்த்தருடைய அந்த பிளாக் லெட்டர்ஸ்ல வந்தாவே ஜீசஸ் தான் குறிக்கும். என் நாமம் என்னவென்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். இப்போ என்ன பண்ணாங்கன்னா பாருங்க, மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியும் போஜன பலியும் கொண்டு வந்து அந்த கண்மலையின் மேலே கர்த்தருக்கு செலுத்தினான். அப்போது மனோவாவும் அவருடைய மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையிலே அதிசயம் வெளிப்பட்டது. அப்படின்னு சொல்லுங்க. கண்கள் காணும். யோபு அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களே காணும். எதை? அதிசயத்தை, அற்புதத்தை, பிறக்க போகிற பிள்ளைய, வாழ்க்கையில சத்துருவனை விட்டு விலகி ஓடுகிறது, அவன் நடுங்கிறது கண்கள் காணும். என் வாழ்க்கையில எல்லாம் செய்திருக்கிறார், ஆனாலும் ரிப்பீட் ஆகுது. திரும்ப 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 சத்துரு பிரச்சனைகள், குழப்பங்கள், தேவைகள், குறைவுகள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் வருகிறது. அதனால இந்த அதிசயத்தை நம்முடைய கண்கள் காணும். குடும்பமாக பார்க்க போகும். என்னுடைய ஜெபம்லாம், ஆண்டவரே போதும், இதுக்கு மேலெல்லாம் நான் இறங்கி ஏறிலாம் வேணாம். ஒரு முறை நான் உங்க அதிசயத்தை பார்த்தேன்னா அதோட நாங்கள் சாகிற வரைக்கும் வாழ்க்கையில் அதிசயம் நடந்து அந்த அதிசயத்தின் ஃபுல்ஃபில்மெண்ட் முழுவதுமாக இருக்கணும் ஆண்டவரே. அதனால தான் இங்கே பாருங்க, மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றார். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டான். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இறுதியாக யாத்திராகமம் 34 அதிகாரம், யாத்திராகமம் 34 அதிகாரம். எனக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை இது உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை இது. 10ஆம் வசனம் நல்லா கவனிங்க. ஜனங்கள் எல்லாரும் மேக ஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் 34 மன்னிக்கவும், 34 எங்க இருக்கு? இங்க இருக்கு. 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இது நம்ம காலில் ஜெபம் பண்றவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற உடன்படிக்கை. இது நல்லா கவனிங்க. நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், கவனன்ட். பூமியில் எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. நான் திரும்ப வாசித்து ஜெபம் பண்றேன். எனக்கு அது ரொம்ப 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 ரொம்ப
அது ஒரு ஒரு உயிர்ப்பை தருது. திரும்ப வாசிக்கிறேன், கவனிங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட ஜபத்தில் தரித்திருக்கிற, உதவி செய்கிற அநேகர் ஹெல்ப் பண்றீங்க. உங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். 1000 மடங்குல 1,00,000 மடங்கு திரும்ப தருவார். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். நல்ல சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். அன்புள்ள ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிறவரே, இந்த காலை வேளையில் அதிசயங்களை செய்யுங்க. ஆபிரகாமுக்கு செய்தவர் எங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே. மனோவாவுக்கு செய்தவர் எங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே. விசேஷமாய் உம்முடைய மகனாகிய மோசேக்கு செய்தவர் எங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே. மோசே எத்தனையோ முறை ஆண்டவரே நான் வேணா விட்டுருங்க ஆண்டவரே, கிட்டத்தட்ட 5-6 முறை வேற யாராவது அனுப்புங்க, நான் இதுல தகுதியானவன் அல்ல, நான் திக்குவாய் மந்தனா உள்ளவன், அவனை கொடுத்து தான் நீ சொன்னேன். பயங்கரமானவைகளை நான் செய்வேன். நீ எத்தனை பேர் அது ஆமேன்னு சொல்ல முடியும்? பயங்கரமானவர்களை செய்வேன். சாட்சியாய் நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.